துன் டாக்டர் மகாதிர் முகமட்டின் 2 மூத்த மகன்கள் குவித்துள்ள சொத்துக்கள் தெளிவற்ற அல்லது சட்டவிரோத வழிமுறைகள் மூலம் பெறப்பட்டது என நிரூபிக்கப்பட்டால் அவற்றை அவர்கள் அரசாங்கத்திடமே திருப்பி ஒப்படைக்க வேண்டும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மகாதீரின் மகன்கள் அசாதாரண சொத்துக்களை குவித்துள்ளனர். அவ்வளவும் எங்கிருந்து வந்தது என்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அவற்றுக்கான வளங்களை அவர்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும். இல்லையேல் அரசாங்கத்திடம் திருப்பித் தர வேண்டுமென அன்வார் கூறினார். முன்னதாக தான் ஸ்ரீ மொக்சானி மகாதீர் 1 பில்லியன் ரிங்கிட்டையும் மிர்சான் மகாதீர் 246.2 மில்லியன் ரிங்கிட்டையும் தங்களின் மொத்த சொத்துக்களாக MICCயிடம் அறிவித்தனர். மகாதீர் முதன்முறையாக பிரதமரான 1981ஆம் ஆண்டிலிருந்து குவித்த சொத்துக்களை முறையாக அறிவிக்க வேண்டுமென அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 2023 மொக்சானி மிர்சான் இருவருக்கும் கட்டளையிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் அல்லது அமைச்சரின் மகன்கள் எதற்காக இவ்வளவு சொத்துக்களை குவிக்க வேண்டும்? ஊழல் பற்றி வாய்க்கிழிய பேசும் எதிர்க்கட்சியினர் இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன் என அன்வார் கேள்வி கேட்டார். தம்மை பொறுத்தவரை சீர்திருத்தங்கள் என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல, செயலிலும் இருக்க வேண்டும் என்றார் அவர். இந்தோனேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்ட அன்வார் ஜகர்த்தாவில் செய்தியாளர் ஒருவருடனான பேட்டியின் போது அவ்வாறு கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.